தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் வரப்போகிறது. எப்படி சார் என்டிஏ ஆட்சி? அதிமுக தலைமையில இருந்தா கூட சென்ட்ரல்ல வேணா என்டிஏ இருக்கலாம் சார். தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே தான் சார் பாஸ். அமித்ஷா என்ன மீனிங்ல சொன்னாருன்னா, அதிமுக ஆட்சி அமைந்தாலும் அது என்டிஏ ஆட்சி தான். அவரை பொறுத்த வரைக்கும் இஸ் கரெக்ட். அந்த என்டிஏங்கிறது கூட்டணின்றார். திமுக மேல கேஸ் போடுறாங்க. இருந்தாலும் பாஜகவுக்கு ஒரு கடுமையான இந்தியாவிலே ஸ்டாலின் கொடுக்கிற மாதிரி கடுமையான எதிர்ப்பு எந்த எதிர்கட்சியும் இந்தியாவில கொடுக்கல நான் சொல்ல முடியும். மம்தாவாலே கொடுக்க முடியும். மம்தா பயந்து ஓடி போயிட்டா. ஏன்னா அபிஷேக் பானர்ஜி உள்ள போட்டோன்னே பயந்துட்டான் அம்மா. ஸ்டாலின் என்ன வேணா பண்ணிக்கின்றான். ஆனா அதே நேரத்தில் ஸ்டாலின் மேல நெருக்கடி கொடுக்குறாங்களா? கண்டிப்பா கொடுக்குறாங்க பாஜக. தமிழ்நாடு விவகாரத்தை ஆகஸ்ட்ல பிரைம் மினிஸ்டர் கையில் எடுக்க போறாரு. பண்ணக்கூடிய முதல் காரியம் ராமதாஸையும் அன்புமணி டெல்லி கூப்பிடுறாரு. என்ன குருமூர்த்தி ஒரு லெட்டர் எழுதி போட்டார் டெல்லி அமித்ஷாக்கு. பாமக உடைந்தால் அது லாபம் திமுகவுக்கு தான், நஷ்டம் என்டிஏவுக்கு தான். பாமகவை காப்பாத்தி அதை பாஜக கூட்டணியில் கொண்டு வரதுக்கான முதல் வேலையை மோடி பண்ணுவார். விஜய்கிட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கு என்ன பாஜக கூட்டணி இணைந்தால் உங்களோட கொள்கைகள் என்ன, உங்களுக்கு தேவைகள் என்ன, ஜனவரியில சொல்றேன் நான் விஜய். அதுக்கு பவன் சொன்னா ஜனவரி இட்ஸ் டூ லேட், மேக்ஸிமம் ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் தரும். ஜூலை எண்டுக்குள்ள நீங்க சொல்லிடுங்க. இடையில முடிஞ்சா உங்களையும் அமித்ஷாவையும் இல்ல உங்களையும் பிரைம் மினிஸ்டரையுமாவது மீட் பண்ண வைக்க நாங்க ட்ரை பண்றோம். பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அண்ணாமலையை வச்சு என்ன பிளான் வச்சிருக்காங்க டெல்லி பிஜேபி? ஏன் மிக முக்கியமான பொறுப்பு எதுவும் கொடுக்காம இருக்காங்க இப்போ வரைக்கும்? பாஜக தலைவர் போட்டாங்களா? அதான் தேசிய தலைவர் போட்டு நான் கேள்வி தேசிய தலைவர் பாஜக போட்டாங்களா? தேசிய தலைவர் போடல சார். அப்புறம் ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சாமி வந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். அதாவது தமிழ்நாடு அரசியல் களம் அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. இருந்தாலும் அதிமுகவை சீண்டும் விதமாகவே பாஜக தேசிய தலைமை கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் அமித்ஷா ஒரு 2 முக்கியமான நாளிதழ்களுக்கு பேட்டி கொடுத்தாரு. அங்கேயும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர் ஆவார்கள்னு ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு. அதுக்கு எடப்பாடி ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் ரியாக்டே பண்ணியிருக்காரு. ஒரு பொதுக்குழுவில் அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், அதிமுகவை யாராலும் கபலீகரம் செய்ய முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. கூட்டணி உருவாயிடுச்சு. இருந்தாலும் அதிமுகவை ஆம்ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோங்கிற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கே சார். பிஜேபி ஏன் இப்படி பண்ணணும்? திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னா அதிமுக தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கட்சி. அதிமுகவுக்கு நம்ம சப்பார்டினேட்டாக இருக்கணுங்கிற ரியாலிட்டி அமித்ஷாவுக்கு தெரியலையா இல்லை புரியலையா? இதை 2 விதமாக பார்க்கலாம். என்னுடைய டெல்லி பிஜேபி வட்டாரங்கள் என்ன சொல்கிறதுன்னா, அமித்ஷாவோட பேச்சு, அமித்ஷா ஆப்வியஸ்லி இந்தியில தான் பேசியிருப்பார். அவர் ஆங்கிலத்தில் அந்த அளவுக்கு புலமை கிடையாது. இல்லை ஓரளவுக்கு இல்லை. தினமலர், தினத்தந்தி ரிப்போர்ட்டர்ஸ் 2 பேருமே சீனியர்ஸ். அவங்க டெல்லி ரிப்போர்ட்டர்ஸ். அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். ஹிந்தி தெரியும். இவர் ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசினா கூட மோடி அளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேசுகிற அளவுக்கு அமித்ஷா இல்லைன்னு தெரியும். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அமித்ஷா எதை மீன் பண்ணார்னா என்டிஏவை மீன் பண்ணி கூட்டணின்னு சொல்கிறாரு. அவர் மைண்டில் இருக்கிறது என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் வரப்போகிறது. எப்படி சார் என்டிஏ ஆட்சி? அதிமுக தலைமையில இருந்தா கூட சென்ட்ரல்ல வேணா என்டிஏ இருக்கலாம் சார். தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே தான் சார் பாஸ். தமிழ்நாட்டில் என்டிஏவோட தலைமை பொறுப்பு அதிமுகன்னு ஒத்துண்டாச்சு. முதல்ல 2 பேரும் மீட் பண்ணும்போது 2 பேர் சந்திச்சு பேசினாங்க இல்லையா? ஐடிசி கிராண்ட்சோலா. அப்போ எடப்பாடி கேட்டாலும் எங்களுக்கு என்ன ரோல்னு கேட்டது, நீங்க தான் தலைமை தாங்குறீங்க, தமிழ்நாட்டோட என்டிஏவோட தலைமை நீங்க தாங்குறீங்க, அடுத்தது பாஜக இருக்கு அப்படின்னு சொன்னார். அமித்ஷா என்ன மீனிங்ல சொன்னாருன்னா, அதிமுக ஆட்சி அமைந்தாலும் அது என்டிஏ ஆட்சி தான். அவரை பொறுத்த வரைக்கும் இஸ் கரெக்ட். என்டிஏ ஆட்சி தான். அந்த என்டிஏங்கிறது கூட்டணின்றார். 2 விதமா இப்போ நான் பார்க்கலாம். முதல் பார்வை கூட்டணின்னு சொல்லிட்டார். பட் அவர் மீன் பண்ணது என்டிஏ. ஏன்னா கூட்டணி பற்றி பேச வேணான்னு யார் சொன்னது? அமித்ஷா சொன்னது. ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஒரு உத்தரவு போட்டார் கூட்டணி பற்றி பேசக்கூடாதுன்னு. அப்போ கூட்டணி பற்றி பேசாமல் அவர் மட்டும் எப்படி பேசுவார்? ஸோ அவர் மைண்ட் ஸ்லிப் ஆஃப் த டங்காக இருக்கலாம், அல்லது எக்ஸ்பிரஷன் சரியா இல்லாமல் இருக்கலாம். ஒரே நேரத்தில் 2 டைம் மைண்ட் 2 பேர் இருக்கலாம். இல்ல இருக்கலாம். மதுரையிலயும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு.
2 முக்கியமான நியூஸ் பேப்பருக்கு வந்து இன்டர்வியூல கூட்டணி ஆட்சின்னு இருக்காரு. எடப்பாடி பேரை மறந்துட்டாரு. அடுத்த அதிமுக முதலமைச்சர் யாருன்னு முடிவு பண்ணணும்னு சொல்றாரு. அதையும் நீங்க கவனிக்கணும். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வந்து அவர் வாட் இ மென்ட் வாஸ் என்டிஏ, அதை கூட்டணின்னு சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. அதர் சைடு ஆஃப் த காயின், அதர் சைடு என்ன சொல்றாங்க, இல்லை வேணுன்ட்டு அமித்ஷா கூட்டணின்னு சொல்றதுக்கு காரணம் எடப்பாடிக்கு நெருக்கடியை கொடுக்கறதுக்கு. ஏன் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கணும்? ஏன்னா அவர் எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் ஆட்சியில் உட்கார வைக்கணும்னு பார்க்குறாங்க. அது இன்னும் 10 வருஷத்துக்கு நடக்க போகிறது இல்லை. என்னதான் பாரதிய ஜனதா அன்பு இருந்தாலும் பாசம் இருந்தாலும் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ரியாலிட்டி பிரகாரம் 10 வருஷம் தனியாக ஆட்சி பிடிக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் அண்ணாமலை வளர்த்துட்டார் கட்சியை. அண்ணாமலை புலிப்பாய்ச்சல் பாஞ்சி வளர்த்துட்டார். வளர்த்தா கூட ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அதுக்கு தகுதி வந்ததற்கான இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவருக்கு பொறுமை இல்லை. யாருக்கு? அமித்ஷாக்கு. நாளை காலையில் பாஜக ஆட்சி வரணும்னு பார்க்குறோம். தமிழ்நாடு லீடர் சொன்னா ஏன் ஆந்திராவில் கூட இது வரைக்கும் காங்கிரஸ் டிடிபி மாற்றி வந்தது. இந்த வாட்டி பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடு இல்லையா? ஆந்திரா வேறு தமிழ்நாடு வேறு. ஆந்திரா திராவிட மண் இல்லை, தமிழ்நாடு திராவிட மண். அந்த மண்ணு காயறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இப்போ தான் குத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. குத்தி அந்த சகாரா பாலைவனத்தில் நீங்கள் குத்தி தண்ணியை ஊற்றி செடியை போட்டு வளர்த்து உங்கள் தேசியத்தில் கொண்டு வரதுக்கு 10 வருஷம் குறைஞ்சதாகும். ஆந்திரா அப்படி இல்லை. ஆந்திரா என்றைக்குமே காங்கிரஸ் தான் அங்கே இருந்து பிரதானம். ஆமாம், அது உடைச்சவர் NT ராமாராவ். NTR காங்கிரஸ் தூக்கி அடிச்சார். NTR மறைவு பிறகு திருப்பி காங்கிரஸ் வந்தது. அப்புறம் NTR போனதுக்கப்புறம் ஒரே பிரச்சனை வந்து மருமகன் எடுத்துக்கிறார். ஸோ ஆந்திராலையும் வேறு ஆங்கிளில் பார்க்கலாம். ஸோ ஆந்திராவை கம்பேர் பண்ணி தமிழ்நாடை பேசினார்னா இது வந்து வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒத்துக்கலாம். ஏன்னா அங்கே மம்தா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இங்கே ஸ்டாலின் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆமாம், கேரளாலையும் அதே மாதிரி தான். ஸோ இவர் கம்பேரிசன் வந்து கேரளாவிலையும் வந்து ஒன்று கம்யூனிஸ்ட் வருவாங்க, இல்லாட்டினா காங்கிரஸ் வரும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் திமுக வரும், அதிமுக வரும். 2 தான் இப்போ இருக்கிற நிலைமை பிரகாரம். 10 வருடங்களுக்கு எடுத்து எப்படி வேணா மாறலாம். அதிமுக அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பார்க்குறாங்களோ? இல்லை, அவர் அதிமுகவை குத்தி பார்க்குறார் அமித்ஷான்றாங்க. 2வது கருத்து டயக்னலி ஆப்போசிட். முதல் கருத்துக்கு 2வது கருத்துக்கு வித்தியாசம். ரெண்டுமே அந்த கட்சியினர் சொல்லப்பட்டது. சார் இப்போதைக்கு என்ன குத்தி பார்க்குறாங்கன்னா, நீ அவ்வளோ அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, நாங்க தான் பெரிய ஆளு, நாங்க தான் மத்திய அரசாங்கம், எங்ககிட்ட தான் பவர் இருக்கு, நான் சொல்றபடி நீ கேட்கணும். இதே மாதிரி போனீங்கன்னா எடப்பாடி பாஜக உதறிட்டு விஜய் பக்கம் போறது ரொம்ப நேரம் ஆகாது. அப்புறம் பாஜக நடு ரோட்ல நிற்கும். அதான் நடக்க போகுது. இதான் நடக்கும். ஏன்னா நீங்க பாஜக வந்து ரொம்ப சீண்டிங் வச்சுங்க அதிமுகவை. அவங்களும் தன்மானம் உள்ளவர், அவங்களும் ரோஷம் கட்ட இல்லை. போடான்னு சொல்லிட்டு விஜயோட போய் நான் உனக்கு சொல்லு பிஜேபியை வெறுப்பேற்றணுங்கிறதுக்கு அவசரமே துணை முதலமைச்சர் விஜய் கொடுக்குறேன், 90 சீட் எடுத்துங்க வாங்க அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் பாஜகவால்? எவ்வளோ கேஸ் போடுங்க? ஒரு கேஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு தாங்க. இப்போ திமுக மேலே கேஸ் போட்டீங்க, என்ன ஸ்டாலின் பயந்து ஓடி போயிட்டாரா? இல்லை பாஜக வாழ்கன்னு சொல்கிறாரா? மோடி அமித்ஷா வாழ்கன் இன்னும் எதிர்த்து தான் இருக்காங்க. ஸோ கேஸ் போட்டு திமுகவே எதிர்க்கும் பொழுது கேஸ் போடுறேன்னு சொன்ன அதிமுக எத்தனை நாளைக்கு பயந்து கிடக்கும்? எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் அடக்கி வைக்க முடியும் சொல்லுங்க? திமிரி எதிர்த்தாங்க வச்சிங்கன்னா அதுவும் ஒரு ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி, பவர்ஃபுல்லான கட்சி, அது 25-30% வாக்கு உங்களை கட்சி. சார் நீங்கள் சொல்கிறீங்க சார், நீங்கள் சொல்கிறது வேலிட் பாயிண்ட் சார். திமுக மேலே கேஸ் போடுறாங்க, இருந்தாலும் வந்து பாஜகவுக்கு ஒரு கடுமையான இந்தியாவிலே ஸ்டாலின் கொடுக்குற மாதிரி கடுமையான எதிர்ப்பு எந்த எதிர்கட்சியும் இந்தியாவில் கொடுக்கல நான் சொல்ல முடியும். மம்தாவாலே கொடுக்க முடியல. மம்தா பயந்து ஓடி போயிட்டா. ஏன்னா அபிஷேக் பானர்ஜி உள்ள போட்டோன்னே பயந்துட்டு வந்தம்மா. ஸ்டாலின் என்ன வேணா பண்ணிக்கின்றான். அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு சுப்ரீம் கோர்ட். ஆனால் அதே நேரத்தில் ஸ்டாலின் மேல நெருக்கடி கொடுக்குறாங்களான்னா கண்டிப்பா கொடுக்குறாங்க. பாஜக கண்டிப்பா கொடுக்குது. இல்லை சார், ஸ்டாலினுக்கு பாஜக நெருக்கடி கொடுக்குறாங்க சார். அதையும் தாண்டி வந்து போராடுறாரு ஸ்டாலின். தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி உருவாக்கியதுல ஸ்டாலின் ஒரு முக்கிய பங்கா இருக்காரு. எல்லா இந்தியாவே வந்து ஒன்று திரட்டுறாரு பாஜகவுக்கு எதிராக. ஒரு த்ரெட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கலைஞர் பண்ணாத ஸ்டாலின் பண்றாரு. ஒரு கலைஞர் வந்து தமிழ்நாடோட இருந்துட்டார். அவர் வந்து டெல்லிக்கு போனா கூட பாலிட்டு தான் விட்டுருவார். அதுக்கு முன்னாடி முரசொலி மாநாட்டை விட்டுருவார். டெல்லி போல ஸ்டாலின் அகில இந்திய தலைவராக மாறிட்டு வர்றார். அது உங்களுக்கு பிடிக்கிறத பிடிக்கல, அது வேற விஷயம். அதை பற்றி நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அகில இந்திய லெவலில் தெரியப்பட்ட அறியப்பட்ட ஒரு நபராக ஸ்டாலின் வராருன்னா அப்போ வந்து பாஜகவை எதிர்க்கிறாருன்னு தான் அர்த்தம். ஸ்டாலின் மீது திமுக மீது இல்லாத வழக்குகளா தோண்டி எடுத்து வழக்கு போட்டிங்களே.
எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஜெயிச்சுட்டு வரல. ஏன்னா டிஎம்கே ஹஸ் காட் த ஸ்ட்ராங்கஸ்ட் லீகல் டீம். திமுகவோட வழக்கறிஞர் அணி மாதிரி இந்தியாவில் எந்த கட்சிக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு பாக்கியம் கிடையாது. அவ்வளோ வில்சன், என்ஆர் இளங்கோலாம் பிரில்லியன்ட், சண்முக சுந்தரம் இவங்களாம் மூளை உள்ளவங்க. விடுதலை அவங்கெல்லாம் அப்படிப்பட்ட டீமை வச்சுட்டு தான் ஸ்டாலின் ரன் பண்ணுறாரு. ஸோ அதிமுகவை நீங்கள் எவ்வளோதான் ஆம்டிஸ் பண்ணி கையை முறுக்கி காலை முறுக்கி அது முறுக்கி பண்ணால் கூட பொறுமை காக்குறாரு பழனிசாமி. இப்போது ஒரு ஸ்டேஜில் கட்சியை கூப்பிட்டு என்ன வேணால் நடக்கட்டப்பா, எவன் வேணா ஜெயிலுக்கு போட்டோம், யார் வேணா போட்டோம், நான் விஜயோட போகிறேன், அடுத்த ஆட்சி அமைக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ என்ன ஆகிடும், அப்படி விஜயோட போட்டி ஜெயிச்சாரு வச்சுக்கோங்க, பாஜக முதல் எதிரியாக பழனிசாமி வருவார். ஏன்னா ஆட்சி அதிகாரம் கையில் வந்துட்டு அவருக்கு ஸ்டாலின் மாதிரியே பவருக்கு வந்துடுவார். வந்தார்னா அவர் எதிர்கட்சியெல்லாம் கூட சேர்த்துருவார். காங்கிரஸ் இருக்காது, மற்ற கட்சிகள் கூட சேர்த்து அவர் பாஜக எதிர்க்கிறதுக்கு தைரியம் உண்டு. சில பேர் சொல்லாங்க பழனிசாமி முதுகெலும்பு கிடையாது, அந்த மாதிரி எடை போடாதீங்க. யாருமே ஒரு பழமொழி உண்டு, ஒரு காக்காய் கூட ஒரு அணில் கூட தைரியம் வந்தால் எதிரிகளை கொல்லுன்னு. அந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதனை நம்ம தவறாக கணிச்சோம் வச்சுக்கோங்க, அவர் பாஞ்சாருன்னா புலி பாஞ்சாருன்னா அப்புறம் டேமேஜ் ஏடிஎம் கேட்கல, டேமேஜ் பிஜேபிக்கு தான். எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, அமித்ஷா நீங்க சொல்ல வரீங்க. கண்டிப்பா. ஏன்னா எடப்பாடி ஒரு கட்சி தலைவர், அவருக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். கிரவுண்ட்ல இருந்து வந்தவர் சார், கிரவுண்ட்ல இருந்து வந்தவர். இவங்களுக்கு ஏடிஎம்கே பிடிக்காம இருக்கலாம், அது பண்ற தப்பு இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். நம்ம ரியாலிட்டி நம்ம பேர்ட்ஸ் ஐ வியூலேருந்து பார்க்குறோம், நம்ம மைக்ரோஸ்கோபிக் வியூலேருந்து பார்க்குறோம். பார்க்கும்பொழுது எடப்பாடியை இதுக்கு மேலே சீனிங்கன்னா அவர் தூக்கி போட்டு டாடா பைபைன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? வர ஓட்டு இல்லாமல் போடும்ல. இப்போ வர எம்எல்ஏவும் கிடைக்காது, வர எம்எல்ஏவும் கிடைக்காம இப்போ பாஜகவோட 10-20 எம்எல்ஏ வரும், அதுவும் போய் டெபாசிட் எழுந்து நிற்கணுமா? அண்ணாமலை வேற இல்லை. இப்போ அண்ணாமலை இருந்தாலும் ஒரு 10 சீட்டு வாங்கி கொடுப்பாரு, அவர் வேற இல்லை. ஸோ இதெல்லாம் உணர்ந்து அமித்ஷா செயல்பட்டார்னா பாஜகவுக்கு நல்லது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, தமிழ்நாடு விவகாரத்தை ஆகஸ்ட்ல பிரைம் மினிஸ்டர் கையில் எடுக்க போறாராம். அவர் பண்ணக்கூடிய முதல் காரியம் ராமதாஸையும் அன்புமணியும் டெல்லி கூப்பிடுறாரு. என்ன குருமூர்த்தி ஒரு லெட்டர் எழுதி போட்டார் டெல்லி அமித்ஷாக்கு. பாமக உடைந்தால் அது லாபம் திமுகவிற்கு தான், நஷ்டம் என்டிஏவுக்கு தான் அப்படின்னு விவரமா டீட்டெயிலா குருமூர்த்தி லெட்டர் எழுதி அமித்ஷாக்கு போட்டிருக்காரு. அந்த லெட்டர் ஒரு ஷேர்ட் வித் பிரைம் மினிஸ்டர்கிட்ட போச்சு. பிரைம் மினிஸ்டர் சொன்னாராம், எல்லாம் வெயிட் பண்ணுங்க, ஆகஸ்ட் நான் பேசுறேன்னு. முதல்ல அன்புமணியும் ராமதாஸும் டெல்லி கூப்பிடுவார், உட்கார வச்சு பிரைம் மினிஸ்டர் பேசுறதுல கில்லாடி, அவர் ஆழம் மயக்கிறதுல அவரை மாதிரி நான் பார்த்துருக்கேன். மோடி நண்பர் ராமதாஸ், மோடி நண்பர்னு சொல்லிட்டாரு. அதான் மோடி நண்பர், மோடி வாங்க ராமதாஸ் டாக்டர் ஜி கமான் அப்படின்ட்டு அவர் 2 வார்த்தை பேசினார்னா அடங்கிடுவார். 2 பேரையும் சேர்த்து வச்சு கட்சியை காப்பாற்றுவார். முதல் பாமகவை காப்பாற்றி அதை பாஜக கூட்டணியில் கொண்டு வரதுக்கான முதல் வேலையை மோடி பண்ணுவார். 2வது வேலை விஜய் அசைன்மெண்ட் இப்போ கொடுக்கப்பட்டிருக்க முக்கியமான ஒரு தலைவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கு, பவன் கல்யாண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, பவன் கல்யாணையும் மீறி டெல்லியிலேருந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் அவரும் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர், பாஜகவில் முக்கிய தலைவராக இருக்கவர், டாம் வடக்கன்னு பேர், கேரளாக்கார். அவரும் விஜய் நெருங்கிய நண்பர்கள். விஜய் எப்படி சார் பிஜேபி கூட்டணிக்கு வருவாரு? விஜய் தான் கொள்கை எதிரின்ட்டாரே பாஜக, எப்படி வருவாரு? பவன் கல்யாண் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? விஜய் நீங்க சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியல் முதல்ல சொன்ன வார்த்தை, நான் கூட இல்லை, கூட இருந்தேன்னு கேட்காதீங்க, வந்த தகவல்களை சொல்றேன். நீங்க சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியல் சரி, ஆனா இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. சிரஞ்சீவின்னு ஒருத்தர் இருந்தார் ஆந்திரால, அவர் போய் எங்க போனாலும் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான ஜனங்க வந்தது. தேர்தலில் டெபாசிட் போச்சு, கட்சியை கலைச்சார், காங்கிரஸோட இணைச்சார். அதனால சினிமாக்காரர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாது. ஆனா நீங்க என்ன பண்ணணும், உங்க கட்சியை பலப்படுத்துறதுக்கு ஒரு 20, 30, 40 எம்எல்ஏ வச்சு நீங்க அசம்பிளியில பேசி விஜயகாந்த் நல்ல ரூட்ல தான் விஜயகாந்த் போனார். எதிர்கட்சி தலைவராக ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர் தான் விஜயகாந்த். அப்படிப்பட்ட விஜயகாந்த் கொஞ்சம் அவசரப்படாமல் 1 வருஷம் பொறுத்திருந்தாருன்னா முதலமைச்சர் அவர்களுடைய வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் பவன் கல்யாண் சொன்னது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான். விஜய் நான் புதுசாக எதுவும் சொல்ல போறது இல்லை. ஆகவே இந்த தடவை நீங்க பிஜேபியோட வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் மரியாதை கொடுக்கப்படும். மீதி அப்புறம் பேசிக்கலாம். அது விஜய் சொன்னார், மைனாரிட்டி ஓட் பேங்க்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, நிச்சயமா ஆகாது சொன்னார். விஜய் சொன்னாராம், மைனாரிட்டி ஓட் பேங்க்லாம் அதிமுகவுக்கு போகும், என் கட்சிக்கு வரும், பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது.
அது ஒத்துக்கிறீங்களா நீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு இவர் சொன்னாரா, பவன் கல்யாண் சொன்னா அதை பற்றி அப்புறம் பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணுவார் எப்படி அவங்களை இழுக்கிறதுன்னு. ஏன்னா குஜராத்தில் ஜெயிச்சதுக்கு காரணமே இஸ்லாமியர் தான், மோடி. ஸோ மோடி ஒன்றும் இஸ்லாமியரோ கிறிஸ்தவர்களோ எதிரானவர் இல்லை. அந்த மைண்ட் செட்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு காலத்து இருந்திருக்கலாம். பாஜக தமிழ்நாட்டில் அப்படி இல்லையே சார். அதுதான் மோடி ஒரு டெக்னிக் பண்ண போறாரு. நீங்கள் அதை பற்றி அந்த விஷயத்த மோடிகிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துப்பாரு. கூட்டணி மட்டும் நீங்கள் வாங்க, உங்களுக்கு வேணுங்கிற சீட்டை கேளுங்க, நம்ம உங்களுக்கு என்ன பொசிஷனோ என்னங்கிறத பின்னாடி பார்த்துக்கலான்னு பவன் கல்யாணம் டாம் வடக்கன்லாம் பேசியிருக்காங்க. இது நான் கேள்விப்பட்டது. இது எந்த அளவுக்கு உண்மை ஆத்தென்டிகேட்டடான்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட அதுக்கு பதில் இல்லை. 2-3 நியூஸ் பேப்பரில் நானும் இந்த கதையெல்லாம் நான் படித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்குமே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது சார். பாஜகவை அந்த அளவுக்கு விஜய் வந்து எதிர்க்கிறார் சார், கொள்கை எதிரின்ட்டாரு. அப்படி சொல்லிட்டு கொள்கை எதிரி கூட கூட்டணி வச்சா தமிழ்நாடு மக்கள், மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாடு மக்கள் பொலிட்டிக்கல் கொஞ்சம் நாலேஜ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி விஜயை வந்து ஏற்றுப்பாங்க? விஜயோடைய கிரெடிபிலிட்டி போயிடும்ல. நான் திருப்பி இதே தான் சொல்கிறேன். பண்டாரம் பரதேசின்னு சொன்ன கலைஞரே வாஜ்பாயோட கூட்டணி வச்சார். காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சார் சார். அதே மாதிரி காமன் மினிமம் 370 வந்து அவங்க அப்ரிவேஷன் பண்ணல, ராமர் கோயில் கட்டல, பொது சிவில் சட்டமா அவங்க கொண்டு வரல. அந்த இருந்த 5 வருஷமும் இதெல்லாம் வந்து செய்ய மாட்டோம்னு திமுகவுக்கு பாஜக உத்தரவாதம் கொடுத்தாங்கல்ல. அதனால வந்து அதே உத்தரவாதத்தை விஜய் கொடுக்க மாட்டார். என்ன கேரண்டி? விஜய்கிட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கு என்ன பாஜக கூட்டணி இணைந்தால் உங்களோட கொள்கைகள் என்ன, உங்களுக்கு தேவைகள் என்ன? தேவையான மணி அந்த மாதிரி இல்லை, உங்களோட ஆசைகள் என்ன, அபிலாஷைகள் என்ன பண்ணணும்னு விரும்புறீங்க அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுக்கும் ஆன்சர் வச்சிருந்தார். அது கேள்வியாக வச்சிருக்காரு அவர். விஜய் சொன்னாலும் நான் இன்னும் அந்த முடிவு அந்த ஸ்டேஜுக்கே வரல, நான் வந்து என் கட்சியை கூப்பிட்டு சொல்கிறேன், ஜனவரியில் சொல்கிறேன் நான் விஜய். அதுக்கு பவன் சொன்னால் ஜனவரி இட்ஸ் டூ லேட். ஏன்னா இப்போ நம்ம தேர்தல் வேலையை ஆரம்பித்தா 8 மாதத்தில் முடிக்கணும். ஜனவரியில் ஆரம்பித்து ஏப்ரல் மார்ச் பிப்ரவரியில் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் தரோம். ஜூலை எண்டுக்குள்ள நீங்கள் சொல்லிடுங்க, மீதி ஏற்பாடு நாங்கள் பார்த்துக்குறோம். இடையில முடிஞ்சால் உங்களையும் அமித்ஷாவையும் இல்லை உங்களையும் பிரைம் மினிஸ்டரையுமாவது மீட் பண்ண வைக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அது உங்களோட பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. என்ன சார் பவன் கல்யாணம் ஒரு மீடியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. மீடியேட்டர் மாதிரி தான் ஆக்கிட்டாரு. ஏன்னா 2 பேரும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அது இல்லாமல் பவன் கல்யாண் மேலே விஜய் ரொம்ப ஹை ரிகார்டு வச்சுருக்காரு. அந்த ஃபேமிலி சினிமா ஃபேமிலி இல்லையா அது? அந்த ஃபேமிலினால மரியாதை வச்சுருக்காரு. அந்த மரியாதை வச்சு தான் இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காங்க. வருவாரா இல்லையா விஜய்ங்கிறது நம்ம ஜோசியம் கேள்வி சார். அது $1 பில்லியன் கேள்வி. அது நம்ம வரமாட்டார், வருவார்னு சொல்றதுக்கு நம்ம இல்லை, அது நமக்கு தெரியாது. ஆனால் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். அப்படி விஜய் வர பட்சத்தில் அவர் சில டிமாண்ட்ஸை வைக்கலாம். மைனாரிட்டிகளுக்கு வந்து இந்த சலுகை கொடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. இப்போ பாஜக மத்திய பாஜக வந்து மைனாரிட்டிக்கு எதிரான ஒரு அரசாங்கம்னு நான் ஒத்துக்க தயாராக இல்லை. ஏன்னா எங்கேயுமே ஜாதி கலவரங்களோ மத கலவரங்களோ இந்தியாவில் என்ஆர்சி என்பிஆர்லாம் கொண்டு வந்தாங்க. என்பிஆர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஒரு பீரியட். ஒரு காஷ்மீரில் நடக்காத ஒரு மத கலவரமா? காஷ்மீரில் நடக்காத மத கலவரம். சிறுபான்மையினருக்கு வரக்கூடிய அந்த ஃபண்ட்ஸை வந்து நிப்பாட்டுவதில் ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே. இல்லை, அது வந்து ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்னு வச்சுட்டு வெளிநாட்டிலேருந்து மணி வாங்க முடியும். அந்த மணியை வந்து எதுக்கு செலவு பண்ணுறீங்கன்னு கண்காணிக்கிற உரிமை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அந்த பணம் வந்து தவறுதலாக தீவிரவாதிகளுக்கோ மது இல்லைன்னா ட்ரக்ஸு போதை மாத்திரைகள் அந்த மாதிரி இல்லைன்னா வந்து மக்கள் மத்தியில் தவறான விஷயங்களை பரப்புவதற்கு பயன்படுத்தலாமோ அப்படிங்கிற அச்சம் மத்திய அரசாங்கம் இது பாஜக மட்டும் இல்லை, காங்கிரஸ் அரசாங்கத்துக்கும் காங்கிரஸ் அரசாங்கத்தில் எவ்வளோ கடுபடி நடந்து 80G வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்க மாட்டான். இப்போவாது சர்வசாதாரணமாக 80G வாங்குறாங்க. இப்போ 4 பேரில் 3 பேர் 80G வச்சுருக்காங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் 100 பேரில் 2 பேர் கூட 80G வச்சுக்கல. நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும், ஏன்னா நானும் 80G வச்சுருக்கேன். அதனால் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் இதையும் பேசினேன், ஒரு நண்பர்கிட்ட பேசினேன். இங்கே இந்துக்களுக்கு வர மணியெல்லாம் நீங்கள் ஆடிட் பண்ண மாட்டீங்களீங்க, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு வர மணி தான் ஆடிட் பண்ணுறீங்களா, இந்துக்களோட ட்ரஸ்ட் ஆடிட் பண்ண மாட்டீங்களான்னு சொன்னார். இந்து பேரில் ட்ரஸ்ட்டே வைக்க முடியாதுன்ட்டு. நான் ப்ராஃபிட் இந்து பேரில் வைக்க முடியாது, செக்குலர் பேர் தான் வைக்க முடியும். அப்படி வைத்தால் கூட அது கோயில் சமாச்சாரமாக இருந்தால் அதுக்கு உண்டான கட்டணங்கள், அதற்கு உண்டான ஆடிட்டு, அதற்கு உண்டான இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணியே ஆகணும். சட்டம் என்பது பொது, இந்துக்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கு பண்ணல. ஆனால் இந்துக்கள் வாங்குகிற பணத்தை
அவன் கோயிலுக்கு பூஜை கீஜன் செலவு பண்ணானே தவிர மதம் மாற்றத்துக்கு செலவு பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை போய் நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு டெல்லியில் இருக்கும்போது பேசும்போது வந்த தகவல்கள். ஸோ மத்திய அரசாங்கம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட சிறுபான்மையினை அணுகுதாக எதிர்கட்சியில் குற்றம் சாட்டலாம். அது தப்பு கிடையாது. அவங்களுக்கு வச்சிருக்க தரவுகள் அடிப்படையில் அவங்க சொல்லலாம். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் அந்த மாதிரி எந்த ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப்பு எடுக்கிறதா தெரியல. ஸோ மத்திய அரசாங்கம் இணக்கமாக போகும் பொழுது விஜய் வரதில் என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். விஜய் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பலம் வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லலாம். ஓகே சார். அதே போல் மதிமுகவிலையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. மதிமுகவில் அதிருப்தியில் இருந்த சில முக்கியமான பிரமுகர்கள் எல்லாருமே வந்து திமுகவில் ஜாயின் பண்ணிட்டாங்க. கூட்டணி கட்சியிலேருந்தே வந்து திமுகவில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. என்ன சிக்னல் வந்து மதிமுகவுக்கு ஸ்டாலின் கொடுத்துருக்காரு சார்? 2 தந்தைகள் திமுக பக்கம் போகணும்னு ஆசைப்படுறாங்க. 2 மகன்கள் பாஜக பக்கம் போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு தந்தை ராமதாஸ், ஒரு தந்தை ராமதாஸ், ஒரு தந்தை வைகோ. சரி. மகன் வந்து அன்புமணி, துரை வைகோ. துரை வைகோ என்றைக்குமே டெல்லியில் பிஜேபி மந்திரி ரூமில் தான் இருப்பார். அவருக்கு அது தப்பாக சொல்ல முடியாது. வைகோ இஸ் அ பார்லிமெண்டேரியன். அவரோட பேச்சை கேட்கறதுக்கு வாஜ்பாயே வந்து உட்காருவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில்வர் டங் ஆரேட்டர் பார்க்கவே முடியாது. வைகோ மாதிரி ஒரு பேச்சாளர் வயது முதிர்ந்தா கூட அந்த பேச்சில் கம்பீரம் இருக்கு. வைகோ மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பேச்சாளர், ஒரு ஒரு சிந்தனைவாதி பார்க்கறது கஷ்டம். அவர் வந்து திமுகவோட தான் போகணும்னு சொல்லும்பொழுது அவர் மகன் சொல்கிறாங்க, இல்லைங்க நம்ம வந்து 12 சீட் நமக்கு தேவை. 12ல் நம்ம அட்லீஸ்ட் 6-7 ஜெயிச்சாதான் நம்ம வந்து கட்சியை காப்பாற்ற முடியும். அங்கே 4-3க்கே நம்ம இடம் பிடிச்சிக்கிறோம். இங்கே வந்து நாளைக்கு மோடி நல்ல மூடில் இருந்தார்னா எனக்கு கூட துணை அமைச்சர் பதவி கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு லாபி பண்ணிட்டார் துரை வைகோ. டெல்லி பிஜேபியில் நல்லா லாபி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இவர் ஓகேன்னா கூட யாரும் நோன்னு சொல்ல போகிற அளவுக்கு, ஐ மீன் அதுக்குன்னு பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்து போஸ்ட் கேட்குறாங்க நான் சொல்ல. பிரதமர் முடிவு பண்ணால் அதை தலையாட்டுற அளவுக்கு இவர் பண்ணி வச்சுட்டார். ஆனால் வைகோ வந்து இன்னும் நடுநிலைமையாக இருக்கார். எந்த பக்கம் அதனால தான் ஸ்டாலினை பார்த்து வந்தார் நேத்தி. ஆனால் வைகோ சொல்கிறது எப்படின்னா, நான் எந்த சீட்டுமே கேட்கல, எந்த டிமாண்டும் வைக்கல, எந்த போராட்டமும் பண்ணல, கலைஞர் சொன்னதுனால தான் நான் ஸ்டாலினோட இருக்கேன். அப்போ நீங்களா இல்லையா? உங்கள் மனசாட்சி பிரகாரம் அடுத்த கேள்வி வருது இல்லை? ஆட்டோமேட்டிக்காக என்னதான் வைகோ சிறந்த பேச்சாளராக இருந்தால் கூட ஸ்லிப் ஆஃப் த டங்கில் மாட்டிக்கினார். அந்த இடத்துல திமுக கோவம். ஓ கலைஞர் சொல்லி தான் நீங்கள் எங்களை ஆதரிக்கீங்களா, அப்போ ஸ்டாலின் கோசரம் ஆதரிக்கலையா நீங்கள் அப்படின்ற கேள்வியை திமுக எழுப்புறது. ஸோ இந்த பிரச்சனை நீடித்தால் அன்புமணி ராமதாஸ் பிரச்சனையை மோடி சால்வ் பண்ணுவாங்க. பாஜக ஒரு முடிவு கொண்டு வந்து சால்வ் பண்ணி 2 பேரும் ஒன்றா கை ஃபோட்டோ எடுங்க, கை கொடுங்க அப்படின்னு முடிவு பண்ணணும். அதட்டியே பண்ணிடும். அதுவும் வச்சுக்கலாம். மந்திரி இவர்கிட்ட அன்புமணிட்ட உங்களுக்கு மந்திரி பதவி வேணுமா வேணாமா, எஸ் சார்ன்ட்டு டாக்டர் ராமதாஸ், ஒய் டாக்டர் ஜி ஆர் டூயிங் லைக் திஸ், ஜாயின் வித் தம், வில் கிவ் யூ இனஃப் சீட்ஸ் அப்படின்ற அந்த மேட்டர் முடிஞ்சுது. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு துரை வைகோ பாஜகவோட நல்ல டச்சில் இருக்கிறதுனால அவர் இந்த பக்கம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்தால் திமுக கூட்டணி ஒன்றும் பலவீனம் அடையாது. ஏன்னா விஜயகாந்த் வந்துடுவார், தேமுதிக வந்துடும். தேமுதிகக்கு அதுக்கு ஒரு வைகோவை விட வாக்கு சதவீதம் கொஞ்சம் தேமுதிக அதிகம்தான், அதை ஒத்துக்கணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ப்ராக்டிக்கலாக வைகோ பிடிக்காது இல்லை, வைகோ ரொம்ப பிடிக்கும், எனக்கு என் நெருங்கிய நண்பர். இருந்தாலும் வைகோவோட விஜயகாந்த் கட்சிக்கு அதிகம் இருக்கிறதுனால வைகோ போட்டோம் விஜயகாந்த் கட்சி உள்ளே இழுத்தாரு வச்சுங்க, அது திமுகவுக்கு எந்த பலவீனமும் இல்லை. ஓகே சார். அதனால மோஸ்ட்லி திமுக விட்டு போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க 12 இந்த கேள்விகள் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. செல்வ பெருந்தகை போய் ராமதாஸை பார்த்து வந்தாராம். அப்போ சொன்னால் நான் கவலைப்படாதீங்க, நான் திமுக கூட்டணியில் சேர்த்துக்கிறேன். அதான் இவருக்கு அன்புமணி கேட்டாராம், எங்க ஸ்டாலினே திமுக கூட்டணியில் இடம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் செல்வ பெருந்தகை சொல்லி எங்கன்னா ஸ்டாலின் கேட்பாரா? ஸ்டாலின் தான் அல்டிமேட் தலைவர். அவரே சொல்லிட்டார். அவர் வாயிலே வந்தாச்சு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அவர் முடிவை மாத்துறதா ஸ்டாலின் தான் மாற்ற முடியும், நீங்க சொல்லி மாற்ற முடியாது. எங்க அப்பாவை குழப்புறவங்க இவங்களெல்லாம் தான். அவர் சொன்னார் எங்க அப்பா குழப்புறாங்கன்னு. இன்னைக்கு காங்கிரஸோட இன்னொரு முக்கியமான தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தியோட மகன் ராமசுகந்தன், வாழப்பாடி ராமசுகந்தன் போய் மீட் பண்ணியிருக்காரு. அவரும் 1 இயர் இவரும் 1 இயர்.
இன்ஃபேக்ட் 2 பேருமே ஒரு காலத்தை கடுமையா எதிர்த்தவர். 2 திமுக பேரும். எதிர்த்தவங்க. வாழப்பாடி ராமமூர்த்தி தமிழ்நாடு காங்கிரஸோட மிகச்சிறந்த தலைவர்கள் ஒருவர். ஆமா. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அந்த மாதிரி தலைவர் வராது, இனிமேலும் வராது. அந்த மாதிரி வாழப்பாடி தொண்டரிடம் அப்படியே இது மாஸ் லீடர் காமராஜ் மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஜி.கே. மூப்பனார் கூட கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல், கொஞ்சம் மேட்டுக்குடியா இருப்பார். வாழப்பாடி ராமமூர்த்தி கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேஷம் அடிச்சு கட்டின்னு இறங்குவார். அவரோட மகன் போய் ராமதாஸை பார்த்துருக்காரு, ராமசுகந்தன். 2 பேரும் கொஞ்சம் ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது எங்கேயோ ஏதோ ஒரு கூட்டணி உருவாகுதோ. எப்படி ஸ்டாலின் வந்து ராமதாஸ் இழுத்துக்கிறதுக்கு செல்வ பெருந்தகை போய் பாருங்கள், ராமசுகந்தனை போய் பாருங்கள், ராமசுகந்தன் வன்னியர் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா, இல்லை அவர் சொன்ன மாதிரி அது நட்பான ஒரு சந்திப்பா அப்படின்னு நம்மளால முடிவு கட்ட முடியல. ஓகே சார், கடைசி கேள்வி சார். அண்ணாமலை என்ன சார் தேசிய தலைமை டீலில் விட்டாங்க போல இருக்கு, எந்த ஒரு முக்கியமான பதவியும் கொடுக்கல. குறிப்பாக அந்த தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவி தான் கொடுத்துருந்தாங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய போஸ்ட் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. ஏன் அண்ணாமலையை வச்சு என்ன பிளான் வச்சுருக்காங்க டெல்லி பிஜேபி? ஏன் வந்து மிக முக்கியமான பொறுப்பை எதுவும் கொடுக்காம இருக்காங்க இப்போ வரைக்கும்? பாஜக தலைவர் போட்டாங்களா? அதான் தேசிய தலைவர் போட்டு நான் கேள்விப்படுங்க. தேசிய தலைவர் பாஜக போட்டாங்களா? தேசிய தலைவர் போடல சார். அப்புறம் தலைவரே இல்லாத போது எப்படி செக்ரட்டரி போட முடியும்? ஏங்க தலைவரே அவன் நியமிக்கல. சரி, சந்தோஷ் எப்படி மாற்ற முடியும்? சந்தோஷ் இடத்துல அண்ணாமலை கொண்டு வரதா ஒரு பிளான். அதாவது தேசிய அமைப்பு இல்லைன்னா தேசிய பொதுச் செயலாளர். ஓகே, ராம் மாதவ் இந்த போஸ்ட். அது சவுத்லேருந்து ராம் மாதவ் தான் கடைசியாக இருந்தான்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா தமிழிசை எச் ராஜாலாம் தேசிய செயலாளராக இருந்தாங்க, நேஷனல் செக்ரட்டரி. ஆமா ஆமா ஆமா. அதை விட ஒரு 10 மடங்கு உயர்ந்து நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர், ஆல் ஓவர் இந்தியா கண்ட்ரோல். தலைவருக்கு அடுத்தபடியாக பாஜகவில் மதிப்பு வாய்ந்தவர், பொறுப்பு வாய்ந்தவர் தேசிய பொதுச் செயலாளர் தான் தலைவருக்கு அடுத்தபடியா. ஓகே, அது வந்து அண்ணாமலை கொடுக்கறதா முடிவு எடுக்கப்பட்டது. ஓகே, அண்ணாமலை கன்சல்ட் பண்ணாங்க. இப்போ தேசிய தலைமையே போடுறது இவங்க லாயக்கு இல்லை. இன்னும் உட்காந்து யோசிச்சுக்கிறாங்க. ஒரு வருஷம் ஆக போகுது. அட்காக் தலைவர் எங்க மோடி இதெல்லாம் கூட கவனிக்க மாட்டாரா? கட்சியை வந்து அமித்ஷாட்ட ஃபுல்லாக விட்டு கழுவிட்டு போயிட்டீங்களா? நீங்கள் ஆட்சி கவனிக்கிறீங்க, ஆபரேஷன் நல்லா பண்ணீங்க. வெளிநாடுகள்லாம் வந்து இப்போ குவாட் வந்து இந்தியா வாதிட்டு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. அது மோடியோட தலைமையில் வைக்கப்பட்ட மைல் கல். அது ரத்ன கிரீடம். ஜெய்சங்கர் பண்ண வேலை. குவாட் வந்து பாகிஸ்தானை திட்டி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. யாரும் எதிர்பார்க்கல. வெளியுறவு கொள்கையில் நல்லா பண்றீங்களே, உள்ளூர்ல ஏன் கோட்டை விடுறீங்க? இந்தியாவில் ஏன் பிஜேபி கோட்டை விடுது? இந்தியாவில் நிறைய லூப் ஹோல்ஸ் எல்லாம் அடைக்கவே இல்லையே. கட்சியை காப்பாற்றலையே, கட்சிக்கு தலைவர் போடலையே. பாதி இப்போதான் வெஸ்ட் பெங்காலில் போட்டிருக்கீங்க, இப்போதான் ஆந்திராவில் போட்டிருக்கீங்க, இப்போதான் தெலுங்கானாவில் போட்டிருக்கீங்க. அது எல்லாம் புதுமுகம். எப்படி தமிழ்நாட்டில் நயினார் போட்ட மாதிரி எல்லாம் புதுமுகமாக போட்டீங்க. அவங்க எதிர்பார்த்த தலைவர் யாருமே இந்த வெஸ்ட் பெங்காலில் வந்து 4-5 பேர் சொன்னாங்க, எல்லாம் விட்டு புதுசாக போட்டாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற வேலையில் பிஜேபி இறங்கிச்சுன்னா அதுக்கு டேஞ்சர். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற அளவில் பிஜேபி மத்திய அரசாங்கத்தில் மெஜாரிட்டியில் இல்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அடக்கி வாசிக்கணும். 2வது, நீங்கள் போடுற மாநிலங்கள்லாம் பிஜேபி ஸ்ட்ராங்காக இல்லை. வெஸ்ட் பெங்காலில் ஸ்ட்ராங்காக இல்லை, தெலுங்கானாவில் ஸ்ட்ராங்காக இல்லை, ஆந்திராவில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி தான் ஸ்ட்ராங்காக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வரதான வளர்ந்தாச்சு. ஆனால் ஆட்சியை பிடிக்கிற அளவோ ஒரு எதிர்கட்சியான அந்தஸ்தில் இருக்கிறவோ பாஜக வரலை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து அண்ணாமலையோட ஒர்க்கை செயல்பாடு நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் கொண்டு போனால் தான் அவரால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நீங்கள் வந்து குழந்தைக்கு குச்சி மிட்டாயை கொடுக்குற மாதிரி அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன் ஒன்றும் பண்ணாமல் போச்சுன்னா அவர் சோர்வடைய மாட்டார், கட்சி தொண்டர்கள் சோர்வடைவாங்க. ஓகே சார், நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியவங்க நன்றி சுவாமி சார். நன்றி.